இந்த சம்மர் டைம் வந்தாலே மார்னிங் சீக்கிரமாக எழும்பி கிச்சனுக்குள்ளே போய் குக்கிங் செய்கிறது பெரிய சாதனையாக தாங்க இருக்குது. அதுவும் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னே கடன்னு சமையலை பார்க்குறது இன்னும் ரொம்ப பிஸியாகவும் ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியாக தாங்க இருக்கும். அப்படி தான் இந்த டே எனக்கு போச்சு. மார்னிங் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே 2 முருங்கைக்காய் இருக்குல்ல, முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு போட்டு நம்ம காரக்குழம்பு வச்சிடலான்னு என்னோடய ஸ்டைலில் களத்தில் இறங்கிட்டேங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் 10 பல் பூண்டு, 1 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த காரக்குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். முருங்கைக்காயை நான் கட் பண்ணியிருக்கேன்ல இந்த மாதிரி முழுசாக, அதாவது சின்ன சின்னதாக கீராமல் இந்த மாதிரி கட் பண்ணி பெரிய பெரிய ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து பெரிய சைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 சால்ட்டு மட்டும் தூவிட்டு லைட்டாக தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்கங்க. காய் வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே என்னோடய பையன் 6 o'clockலாம் எழும்பிட்டாங்க. எழும்பினதும் அம்மா நான் டீ வச்சு கொடுத்துட்டேன். அப்புறமா என்னடா உனக்கு சைட் டிஷ் வேணும்னு கேட்டேன். எனக்கு அப்பளம் போதுமா, நீங்கள் காரக்குழம்பு தானே பண்ணுறீங்க, எனக்கு அப்பளம் போதும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அப்பளம் ரொம்ப எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என் ஹஸ்பண்டுக்கு எக்கு பண்ணுற மாதிரி இருந்து, ஸோ இது ஒரு சைடில் போயிட்டுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணணும், சாதம் வைக்கணும், எக்கு ரெடி பண்ணணும், அப்பளம் பொரிக்கணும். ஒன்றுனா நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். சாதம் சைடில் கொதிச்சிட்ருக்கு. நான் சாதம் எப்போவுமே 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு குக்கரில் ஒரு விசில் வச்சுருவேங்க. வச்சுட்டு ஃபைனலாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு 5 மினிட்ஸில் சாதம் ரெடி ஆகிறாங்க. அதை வந்து வடிக்கிறதுக்கு வச்சுருவேன். அப்புறமா இப்போ நம்ம காரக்குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னா, ஒரு 1/2 கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயமும், சின்ன ஜீரகம், ஒரு தக்காளி. நான் தக்காளி அரைச்சி தாங்க இதில் ஆட் பண்ணுவேன், முழுசாக அதில் போட்டு வதக்க மாட்டேன். மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சள் தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக சேர்த்தா போதும். ஏன்னா நமக்கு தக்காளி ஆட் பண்ணியிருக்கனால தக்காளியிலேருந்து ஜூஸ் வரும். ஸோ நார்மலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக மையாக இந்த மாதிரி நான் காமிக்கிறேன்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சோம்ல முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் ஆல்மோஸ்ட் வந்து 50% வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன். என்னவெல்லாம் வத்தல் பொடி 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் எங்கள் அம்மா அரைச்சி கொடுப்பாங்க, அதாவது மல்லித்தூள், ஜீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்ந்து ஒரு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துப்பேன். வத்தல் பொடி 1 ஸ்பூன் எடுத்துப்பேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவேங்க. மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசல், ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அந்த புளிக்கரைசல் கொஞ்சம் டார்க்காகவே நான் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளி டார்க்காக எடுப்பாங்க. அந்த புளிக்கரைசலோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் கொதிக்க விடுவேங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பே இதாங்க. இந்த புளிக்கரைசல் ஸ்மெல்லு வந்து நல்லா கிளியராக போயிருக்கணும். என்ன தான் எத்தனை வாட்டி காரக்குழம்பு வச்சாலும் காரம், புளிப்பு இந்த 2மே கரெக்டாக இருக்கணும். இல்லைனா அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது காரக்குழம்பை பொறுத்தவரை. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. புளியோட அளவும் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சைடில் எனக்கு சோறு வடிஞ்சு முடிஞ்சிடுச்சு. அடுத்து அதை பொடியை வைக்கிறேன். பொடியை வச்சதோட சோறு கதை முடிஞ்சது. எடுத்து ஓரம் வச்சுட்டேன். என்ன தான் சிட்டி வந்து இந்த மாதிரி குக்கரில் சாதத்தெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாலும் ஊரில் அம்மா விறகடுப்பில் வச்சு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த சாதம். அடுத்த நாள் கஞ்சியாக குடிக்கிறப்ப கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் இதெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. வைக்கிறோம், மத்தியானம் சாப்பிட்றோம், நைட்டு ஒரு 8 o'clock 9 o'clock ஆச்சுன்னா அது கெட்டு போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த புளி வாசனை போனதும் தேங்காய் உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்கனா ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. நார்மலாக சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா அந்த தேங்காய் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிரும். ஸோ ரொம்ப கொதிக்க விடாமல் சிம்மில் போட்டு வைக்கணும். எனக்கு பையன் கேட்டனால சைடில் அப்புறம் அப்பளம் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே அவன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கேட்பான். ஸோ முழு அப்பளத்தை பாதியாக கட் பண்ணி அப்பளமும் பொரிச்சிட்டேன். பொரித்து அது ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு குக்கரில் முட்டையை வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. அவ்வளோதான். குக்கர்லங்கிறப்ப பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சேன்னா நான் வந்து 2 விசில் வைப்பேன். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா நம்ம வந்து 3 விசில் வச்சோன்னா ரொம்ப சூப்பராக முட்டை வெந்துடுங்க. ரொம்ப டைமும் சேவ் ஆகிரும். என்னையை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதாங்க இன்றைக்கி என்னோடய காலை கடகட வேலைகள். பாய்.